நாமக்கல்லில் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து கோவையில் சிகிச்சை பெற்று வரும் கொள்ளையன் ஆசார் அலியிடம் நீதிபதி மாலதி விசாரணை நடத்துகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நேசராஜ் வழங்க கேட்கலாம். நேசராஜ், வணக்கம். இந்த விசாரணை குறித்து சொல்லுங்க. வணக்கம். கேரளாவில் ஏடிஎம் கொள்ளையர்கள் எந்திரங்களை உடைத்து அதில் இருந்த 65 லட்சத்தை எடுத்துக்கொண்டு கண்டெய்னர் லாரியில் தப்ப முயன்றனர். பின்னர் நாமக்கல் அருகே கொள்ளையர்களை காவல் ஆய்வாளர் தவமணியை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற போது அவர் தற்காப்புக்காக ஜமாலுதீன் என்பவனை துப்பாக்கியால் சுட்டனர். இதில் ஜமாலுதீன் சம்பவ இடத்திலே பலியானார். மற்றொரு கொள்ளையன் ஆசூரி தப்பி ஓடும்போது போலீசார் அவன் காலில் சுட்டனர். இதில் படுகாயமடைந்த அவன் ஈரோடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். அதன் பிறகு ஆசூர் அலியை மேல் சிகிச்சைக்காக போலீசார் பலத்த பாதுகாப்புடன் கோவை அழைத்து வந்து சிகிச்சை கொடுத்துள்ளனர். தற்பொழுது கோவை அரசு மருத்துவமனையில் குமாரபாளையம் நீதிமன்ற நீதிபதி மாலதி விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது.